அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். போராட்டத்திற்கு ஆதரவளித்த ஒரே காரணத்திற்காக சீமான் மீது 3 பிரிவுகளில் வழக்கு. இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2021 ஆட்சியை பிடிச்ச திமுக கட்சி எந்த விஷயத்தை சரியாக பண்றாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மேல வழக்கு போடுற ஒரு விஷயத்தை ரொம்பவே சரியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் ஏதாவது போராட்டம் பண்ணாலோ அல்லது ஏதாவது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தாலோ நிச்சயமாக அவர் மேல ஏகப்பட்ட கண்டனங்களை தெரிவிப்போம் அப்படின்னும், அவர் மீது வழக்கு கூட போடுறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு காவலர்கள் நேரடியாகவே சீமானை எச்சரிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 35 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கின ஒரு காரணத்தினால தேர்தல் ஆணையத்தால் மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருந்தாங்க. இதனை அடுத்து உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தற்போது ஒரு மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காரு அப்படின்னும், இதனால அவர் ஏதாவது போராட்டம் பண்றாரு அப்படின்னாலோ அல்லது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னாலோ காவலர்கள் அதற்கு பாதுகாப்பு தான் தரணுமே தவிர அவர் மேல வழக்குகளை போடுறதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதியரசர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உத்தரவை நேரடியாகவே காவலர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நாம் தமிழர் கட்சி நடத்தாத நிலையில தற்போது தமிழக மின்வாரியம் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற வண்ணம் சீமான் அவர்கள் கலந்துட்டு இருந்தாரு. இதுல ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவும் பேசியிருந்தாரு. இதுல நேரடியாக எந்த ஒரு அரசு அதிகாரியுமே சீமான் குற்றச்சாட்டு எழுப்பாத நிலையில காவலர்கள் பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக சீமான் பேசிட்டாரு அப்படின்ற ஒரு பிரிவுல வழக்கையும் மக்களுக்கு இடையூறு தரும் வகையில இந்த ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இதனால இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட எல்லார் மேலேயுமே வழக்கை போட்டிருக்காங்க. 3வது பிரிவு அப்படின்றது கேட்கறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 3வது பெரிய அரசியல் கட்சி அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவு தர்றது கடுமையான குற்றம் அப்படின்ற பேர்ல ஒரு வழக்கை போட்டிருக்கிறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இல்லாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு தமிழக மக்களுக்குமே கோபமேற்றக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இதுல இருந்து திமுக கட்சி என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அரசாங்கத்தையோ அல்லது ஆளுங்கட்சியான திமுக கட்சியோ எதிர்த்து ஏதாவது விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அத்தனை நபர்கள் மேலுமே வழக்க போட்டு அவங்களை சிறையில தள்ளி கொடுமையை பண்ணுவோம் அப்படின்றத மறைமுகமாக திமுக கட்சி தெரிவிக்கிறாங்க. இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.